ஹாய், குட் மார்னிங். நம்ம இன்றைக்கி காலையில் பொங்கல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு டம்ளர் பச்சரிசி எடுக்கிறேன். எந்த கிளாஸில் நீங்கள் பச்சரிசி எடுக்கிறீங்களோ அதே டம்ளர்லேயே பச்சைப்பருப்பு எடுக்கணும். அதோட அளவையும் காட்டுறேன். ஸோ பச்சைப்பருப்பு எந்த கிளாஸில் நம்ம ரைஸ் ஃபுல்லாக எடுக்கிறோமோ அதில் இந்த மாதிரி 3/4 கிளாஸ் எடுக்கணும். அப்போ தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சிலர் 1/4 போடுவாங்க, ஒரு சிலர் 1/2 போடுவாங்க. பட் நீங்கள் 3/4 எடுத்து போட்டு பாருங்கள், அந்த பொங்கலோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா வரும். ஸோ அதே கிளாஸ்லேயே 5 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஊற்றிட்டு 3 விசில், மீடியம் சிம்மில் 3 விசில் விட்டுட்டு ஸ்டாப் பண்ணிடணும். கண்டிப்பாக ஒரு 1/2 hour to 1 hour ஊற வைக்கணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் ஊற வச்சிட்டேன். ஒரு 1 hour ஊறிச்சு. சப்போஸ் ஊற வைக்க டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ராவாக வச்சுருங்க. மீடியம் சிம்மில் ஒரு 5 minutes, கம்ப்ளீட் சிம்மில் ஒரு 5 minutes வச்சுருங்க. நான் இப்போ ஊற வச்சேன் அப்படிங்கிறதுனால நான் இந்த கப்பில் எடுத்தேன். ஸோ நான் 5 கிளாஸ் ஆஃப் வாட்டர் வச்சுருக்கேன். அதில் அந்த ஊறின ரைஸை போட்டுருங்க, கல் உப்பு போடுங்க, கொஞ்சம் பெருங்காயம் போடுங்க, ஆயில் கொஞ்சம் ஊற்றுங்க, கொஞ்சம் கீயும் போட்டுக்கோங்க. நான் கீ போட்டது கிளிப்பிங்கில் எங்கேயோ மிஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ கீயும் கொஞ்சம் போட்டுட்டு 3 விசில் விடுங்க. மீடியம் சிம்மில். ஊற வைக்கலை அப்படின்னா கம்ப்ளீட் சிம்மில் 3 விசிலுக்கு அப்புறம் கம்ப்ளீட் சிம்மில் ஒரு 5 minutes அப்படியே இருக்கட்டும். பட் எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் தண்ணி வைக்கணும் ஊற வைக்கல அப்படின்னா. ஸோ நான் இப்போது குக்கர் மூடியாச்சு, விசில் போட்டாச்சு. 3 விசில் வருது மீடியம் சிம்மில். நெக்ஸ்ட்டு தாளிப்பு ரெடி பண்ணிவிடுவோம். ஆயில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆயில் கீலாம் கொஞ்சம் பொங்கலுக்கு போட்டால் தான் டேஸ்ட் நல்லா வரும். அண்ட் இன்னொரு டிப்பும் நான் சொல்கிறேன். ரைஸ் சில ரைஸ் பார்த்திங்கன்னா 1 hour ஊற வச்சா கூட நம்ம ஊற்றுற தண்ணி இழுக்காது, கொஞ்சம் ரைஸாக இருக்க மாதிரி இருக்கும். பட் அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா ஹாட் வாட்டர் கொஞ்சம் ஒரு டம்ளர் எவ்வளோ தேவையோ, ஒரு டம்ளர் இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிட்டு கொஞ்சம் குக் பண்ணுங்கள். ஸோ அப்போ அந்த கன்சிஸ்டன்ஸ் வந்துடும். இல்லைனா அப்படியே டைட்டான மாதிரி ஆகிடும். பொங்கல்னால் கொஞ்சம் தளன்னு இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ ஆயில் ஊற்றிட்டு கீ போட்டுக்கோங்க. கீ ஃபைனலாகவும் கொஞ்சம் ஊற்றணும். ஸோ இப்போ கொஞ்சம் கம்மியாக ஊற்றிருக்கேன். ஸ்டார்டிங்கில் வேறு நான் வேக வைக்கும்போது வேறு ஊற்றிருக்கேன். முந்திரி பருப்பு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். நல்லா ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மிளகு போடுங்க. ஸோ நல்லா பொரியும் அந்த மிளகு. அப்போ நீங்கள் பொங்கலோடு சாப்பிடும்போது அது கிறிஸ்பாக இருக்கும். நீங்கள் ஆயில் காயாமையே மிளகு போட்டுட்டிங்கன்னா அந்த கிறிஸ்ப்னஸ் உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. ஸோ அதனால் நல்லா ஆயில் காஞ்சதுக்கப்புறம் போடுங்க. மிளகு, இஞ்சி, ஜீரகம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டுட்டு தாளித்ததை எடுத்து இப்போ அப்படியே கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அகைன் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஆனால் மந்த்லி ஒன்ஸ் பொங்கல் என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. வீக்லி சாப்பிட்றவங்கெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.